A very good morning, students. We are in a regular class lecture, and subject is Sedimentology. And இது வந்து lecture number 5. And in discuss பண்ண topic என்னன்னு பார்த்தீங்கன்னா classification of sandstone. And இந்த topic நான் refer பண்ண books Introduction to Sedimentology by S.M. Selgupta, Sedimentology and Stratigraphy by Gary Nichols. ஓகேவா? So classification of sandstone. So இந்த class வந்து only with the image, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து டாட்ஸ் அப்படிங்கிறவர் எப்போனா 1964. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் மையமாக வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மினரல் காம்போசிஷன், அங்கே இருக்கிற மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ், அதை வச்சு தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் சாண்ட்ஸ்டோன் அல்லது சாண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா கிரெயின் சைஸ் வித் இந்த ரேஞ்ச் ஆஃப் சே 2 mm to 1/16 mm. ஸோ ஒரு செடிமெண்ட்ரி கிரெயின்ஸ் இருக்குது. அந்த கிரெயினோட ரேஞ்ச் சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 mm-லேருந்து 1/60 mm இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவான பெயர் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரெயின் சைஸ் இருக்குது, அது ஃபிக்ஸ்டு சைஸ் தான். ஓகேவா? அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கிரெயின் சைஸ் இந்த மாதிரி செடிமெண்ட் இருக்கும்போது அந்த கேப்ஸில் ஃபைன் செடிமெண்ட்ஸ் வந்து உட்காரன்னு சொன்னோம், விச் இஸ் கால்ட் ஆஸ் மேட்ரிக்ஸ். ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 0.3 mm சின்னதாக இருக்கும், அதுதான் வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மினரல் காம்போசிஷனையும் இந்த மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜையும் வச்சு அவர் ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு செட்டு அரினைட்னு சொல்கிறாங்க, அடுத்து வேக்கேங்கிறாங்க, அடுத்து கிரே வேக்கேங்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனோட மெயின் பேசிஸே பேஸ்ட் ஆன் த மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ். அந்த இங்கே இருக்கிற அர்கோஸ், சபர்கோஸ், லித்திக் அரினைட் இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த மினரல் காம்போசிஷன். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்படின்னு. அண்ட் இந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த லித்திக் அரினைட்டோட சப் டிவிஷன் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், வாட் இஸ் அன் அரினைட். ஸோ அரினைட் அப்படிங்கிறது என்ன பேர் அப்படின்னா ஒரு செடிமெண்ட்ரி ராக் இருக்குது, அதோட கிரெயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 mm to 1/16 mm. அப்படி இருக்கும்போது அதில் மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் 0 to 12.5% இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்கிற பொதுவான பேர் தான் அரினைட். ஓகேவா? இந்த அரினைட்லேயே குவார்ட்ஸோட பர்சன்டேஜ் 100 to 95% இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குவார்ட்ஸ் அரினைட். அண்ட் இந்த குவார்ட்ஸ் அரினைட்டில் குவார்ட்ஸோட சேர்ந்து ஃபெல்ஸ்பர் கிடைக்குது. எப்படி குவார்ட்ஸோட பர்சன்டேஜ் கம்மியாகவும் 75 to 100 இருக்கும், அண்ட் ஃபெல்ஸ்பர் பார்த்தீங்கன்னா 5-25% இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப் அர்கோஸ். அண்ட் ஃபெல்ஸ்பர் பதில் அதே இடத்துல ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சப் லித்திக் அரினைட். ஓகேவா? அண்ட் இதே சுச்சுவேஷனில் பாதி குவார்ட்ஸ் பாதி ஃபெல்ஸ்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதான் அர்கோஸ். இல்லை மோஸ்ட்லி ஃபெல்ஸ்பர் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அர்கோசிக் அரினைட். இல்லை அங்கே இருக்கிறது எல்லாமே ராக் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லித்திக் அரினைட். ஸோ அரினைட் அப்படிங்கிறது ஒரு term which implies the percentage of matrix. And lithic arenite அப்படின்னா ராக் ஃப்ராக்மெண்ட் டாமினண்ட்டாக இருக்குது, அர்கோசிக் அரினைட் அப்படின்னா ஃபெல்ஸ்பர் டாமினண்ட்டாக இருக்குது, அண்ட் குவார்ட்ஸ் அரினைட் அப்படின்னா குவார்ட்ஸ் டாமினண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இஃப் மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் 12.5 அதிகமாகிடுச்சு, எப்படி 12.5 20% இருக்குது அப்படின்னா அது சொல்கிற காமன் டேர்ம் தான் வேக்கே. இஃப் குவார்ட்ஸ் இஸ் டாமினன்ட் இட் இஸ் கால்ட் அஸ் குவார்ட்ஸ் வேக்கே. இல்லை குவார்ட்ஸும் ஃபெல்ஸ்பர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அர்கோசிக் வேக்கே. இல்லை ஃபெல்ஸ்பர் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபெல்ஸ்பாத்திக் வேக்கே. இல்லை ராக் ஃப்ராக்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் லித்திக் வேக்கே. ஓகேவா? ஸோ இந்த வேக்கேங்கிறது என்ன மீனிங்கு? மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் 12.5லேருந்து 20 இருக்குன்னு அர்த்தம். சரி, மேட்ரிக்ஸ் இன்னும் ரைஸ் ஆகுது, சரி 20 to 30% இருக்குது அப்படின்னா அது சொல்கிற வார்த்தை தான் கிரே வேக்கே. ஸோ ஒன்ஸ் அகைன் குவார்ட்ஸ் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா குவார்ட்ஸ் கிரே வேக்கே, ஃபெல்ஸ்பர் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபெல்ஸ்பாத்திக் கிரே வேக்கே, அண்ட் ராக் ஃப்ராக்மெண்ட் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்கிற பேர் லித்திக் கிரே வேக்கே. ஸோ வாட் இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் மோர் தென் 30%? ஸோ ஒரு செடிமெண்ட்ல ஒரு சாண்ட் சைஸ் பார்ட்டிகல் இருக்கிற ராக்ல மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் மோர் தென் 30% இருக்குது அப்படின்னா அதை சாண்ட்ஸ்டோன் சொல்ல மாட்டாங்க, அது சொல்கிற பேர் மட் ஸ்டோன். ஓகேவா? சரி, இது லித்திக் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, அது ஒரு அரினைட் அப்படின்னா அதை மூணாக பிரிக்கிறாங்க. லித்திக் ராக் ஃப்ராக்மெண்ட்னு. அந்த ராக் ஃப்ராக்மெண்ட் வந்து வல்கானிக் ஆர்ஜினா, செடிமெண்ட்ரி ஆர்ஜினா, அது மெட்டமார்பிக் ஆர்ஜினா வச்சு மூணாக பிரிக்கிறாங்க. இஃப் த ராக் ஃப்ராக்மெண்ட் இஸ் வல்கானிக் ஆர்ஜின் இட் இஸ் கால்ட் அஸ் வல்கானிக் அரினைட். மெட்டமார்பிக் ஆர்ஜினா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிலிட்டிக் அரினைட். செடிமெண்ட்ரி ஆர்ஜினா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கால்க்லித்திக் சர்ட் அரினைட். ஓகேவா? ஸோ இதுதான் சாண்ட்ஸ்டோன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டாட்ஸ் which is proposed in 1964. Is that clear? And if doubt இருந்துச்சுன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் there is a question for you that is from JAM 2022. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to match ஒரு சைடு ராக் நேம், இன்னொரு சைடு காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை இருக்குது, ஒன்று வந்து லித்திக் அரினைட், இன்னும் அர்கோசிக் வேக்கே. ஸோ உங்களுக்கு தெரியும் அரினைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா 12.5 கம்மியாக மேட்ரிக்ஸ் இருக்கணும். அண்ட் லித்திக் அப்படின்னா அதில் வந்து ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் 25% மேலே இருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் இது, ரைட்? அண்ட் அர்கோசிக் வேக்கேனா தெரியும், அர்கோஸ்ங்கிற வார்த்தை ஃபெல்ஸ்பர் டாமினன்ஸ் குறிக்குது. அண்ட் வேக்கிங் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மேட்ரிக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் மோர் தென் 12.5 to 20%. ஸோ இதுக்கான ஆன்சர் இது. ஸோ எஸ்க்கு 2, ஆருக்கு 1. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா?
Is that clear? Thank you.